சிலுவை தியானத்தில் 29வது நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். அதெப்படியெனில் மாம்ச சிந்தனையிலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தந்தருளினாராம். கிறிஸ்து இயேசுவும் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாராம். இந்த நாளிலே ஜெபியுங்கள். கர்த்தாவே, எனக்கு மாம்ச சிந்தையானது இருக்கக்கூடாது, உம்முடைய ஆவிக்குரிய சிந்தையையும் உம்முடைய சிந்தையையும் எனக்கு தந்தருளும் என்று ஜெபியுங்கள். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி